வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர் இன்று முதல் நேர்காணல் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின தகவல் பார்க்கலாம். யாருக்காவது லெட்டர் வந்திருக்கா, என்னதான் அப்டேட் போயிட்டு இருக்கு, உண்மை என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். அதே மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன பதிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த ஊராட்சி செயலாளருக்கான விண்ணப்ப படிவை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல போய் தான் நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. தற்போது அந்த லிங்கை எடுத்துட்டாங்க. அது என்ன காரணத்துக்காக கவர்மெண்ட் இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா எடுத்துட்டாங்க. எந்த ஒரு லிங்கும் கிடையாது. நவம்பர் 25 முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை இன்றைக்கு கால் லெட்டர் அனுப்புறதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கால் லெட்டரும் வரல. அப்படி அனுப்பியிருந்தாலும் இன்று முதல், அதாவது 4/12/2025 இன்று முதல் இன்டர்வியூ நடக்கணும். ஆனா இது வரைக்கும் யாருக்குமே லெட்டர் வர கிடையாது. எங்கேயுமே நடைபெறணும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணத்தினால இன்டர்வியூ லெட்டர் யாருக்குமே வரல, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? தேர்தல் ஆணையம் எஸ்ஐஎஃப் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிகாரி எல்லாமே அதில் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் இந்த புயல் வந்தது காரணத்தினால நிறைய பகுதிகள் எல்லாமே மழை பெஞ்சு தண்ணி தேங்கிட்டு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு பல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே இன்றைய கால் லெட்டர் அனுப்புறதுக்கான பட்டியல் கவர்மெண்ட் நம்மளுடைய டிஎன்ஆர்டி அவங்ககிட்ட கொடுக்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பல மாவட்டத்துல இன்னும் செலக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தாமதம் ஆகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இன்று எப்பதான் வரணும் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள உங்களுக்கு கால் லெட்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் டிஎன்ஆர்டியில லிஸ்ட் கொடுத்தாங்களா, அடுத்துதான் உங்களுக்கு நேர்காணல் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, எந்தெந்த மாவட்டம் கொடுக்கலையே அந்த மாவட்டத்தை விட்டுட்டு இன்னும் இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு நேர்காணல் வைக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுக்காத்தான் வைக்கணும் அந்த மாதிரி சொல்லி இருக்காங்க. அதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு எல்லாருமே விண்ணப்பிச்சு இன்று 4/12/2025 முதல் இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு ஒரு சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. நமக்கு வரும், நம்ம அட்டன் பண்ணலாம், இந்த ஜாப் நமக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருப்பீங்க. ஆனால் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது அப்படியே பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2025க்குள்ள நமக்கு நேர்முக தேர்வு வருமா, இல்லை இன்னும் டிலே ஆகுமா என்னங்கிறது கவர்மெண்டோட அப்டேட் பார்க்கலாம். இன்னும் 1 மந்த் இருக்கு, பார்க்கலாம். கவர்மெண்ட் தரப்புல எந்த நேரம் வேணாலும் உங்களுக்கு நேர்முக கடிதம் ஆன்லைன் வழியா எஸ்எம்எஸ் இல்லைன்னா இமெயில் மூலியமா உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நீங்க விண்ணப்பிச்சீங்களே அதே மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்க்ல போய் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் போட்டீங்களா கால் லெட்டர் டவுன்லோட் ஆகும். அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு தான் நீங்க இன்டர்வியூக்கு போற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணி நீங்க அதை பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இன்டர்வியூக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க இன்டர்வியூக்கு தயாரா இருங்க. அவங்க திடீர்னு நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க இன்றைக்கு ரெடியான்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்லையா நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டே இருங்க, கூடிய விரைவில் வரும். அதுக்குள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்கங்க. இதுவரை எந்தெந்த மாவட்டம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்டம் கொடுக்கல எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். நமக்கு அப்டேட் கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.